திடீரென அதிகரித்த அனர்த்த மரணங்கள், வெளியான முழு விவரம். புயலுக்கு முன்பே எச்சரித்த பிரதீபராஜா, அரசு அதிகாரிகள் அலட்சியம். அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு, மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. யாழில் இளைஞன் வெட்டி கொலை, வெளியான அதிர்ச்சி பின்னணி. மீண்டும் ஒரு பேரழிவு, இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அனுரவுக்கு தோள் கொடுத்த சர்வதேச நாடுகள், நாட்டை மீட்டெடுக்க அவசர நிவாரணம். நாட்டின் 25 மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 465ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நேற்று மாலை 6 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 465ஆக அதிகரித்துள்ளதுடன் 366 பேர் காணாமல் போயுள்ளனர். இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின்படி 25 மாவட்டங்களிலும் 4,37,507 குடும்பங்களைச் சேர்ந்த 15,58,919 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் 1,433 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்முகாம்களில் 61,875 குடும்பங்களைச் சேர்ந்த 2,32,752 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சொத்துக்கள் சேதங்களை பொறுத்தவரையில் 783 வீடுகள் முழுமையாகவும் 31,417 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் தொடர்பில் 7 நாட்களுக்கு முன்னர் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா விடுத்துள்ள எச்சரிக்கை தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறிய டிட்வா சூறாவளி நாட்டின் அனைத்து மூலைகளிலும் பாதிப்புகளையும் சேதங்களையும் உருவாக்கி நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளையும் பதிவு செய்துள்ளது. அதேவேளை மேலும் பல உயிர் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதுடன் இலங்கை வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசாங்கம் குறித்த அனர்த்தம் தொடர்பில் முன்னதாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அலட்சியமாக இருந்ததாக எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர். இதற்கிடையில் சுமார் 7 நாட்களுக்கு முன்னரே, அதாவது இலங்கைக்கு புயல் வரும் முன்னரே, யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த அனர்த்தம் குறித்து அவர் முன்னதாகவே விடுத்த எச்சரிக்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதும் ஒரு பேரணர்த்தத்திற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் எங்கள் நாட்டு மக்களுக்கு அது தொடர்பான எச்சரிக்கை முழுமையாக வழங்கப்படவில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. மிக கனமழை மற்றும் வெள்ள அனர்த்தத்தை முழு நாடுமே எதிர்கொள்ளும் என்று தோன்றுகிறது. நண்பகலுக்கு பின்னர் வடக்கில் மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில்தான் இலங்கையின் வளிமண்டலவியல் திணைக்களம் இது தொடர்பில் மக்களை உரிய முறையில் அறியப்படுத்தாமை தொடர்பில் தற்போது விசனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக பதிவில் பல சந்தர்ப்பங்களில் விளக்கமாகவும் தெளிவாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அவருடைய கணிப்பின் மற்றும் எதிர்வு கூறல்களின்படி இந்த பேரிடர் அனர்த்தம் இலங்கையை முழுவதுமாக நாசமாக்கியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த மோசமான பேரிடர் நிலைமை தொடர்பில் ஒழுங்கான முறையில் மக்கள் அறிவுறுத்தப்பட்டு அதற்கு முன்னரே பாதுகாப்பான இடங்களை நோக்கி அனுப்பப்பட்டிருந்தால் இன்று பல உயிர்கள் இறுதி சடங்கு கூட இன்றி விண்ணுலகம் செல்ல வேண்டிய நிலை வந்திருக்காது என பலரும் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இடம்பெயர்ந்த மக்கள் தம் வீடுகளை துப்புரவு செய்ய 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிருபத்தில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதையும் பாதித்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தணிந்தவுடன் அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றாலும் அந்த வீடுகள் வாழக்கூடிய சுகாதார தரமான நிலையில் இல்லாதமையினால் அவ்வாறு திரும்புவது சிக்கலாக இருக்கும். எனவே அந்த வீடுகளை விரைவில் சுத்தம் செய்து வாழக்கூடிய நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் 25,000 ரூபாய் முற்பணம் வழங்க வேண்டும். தற்போது நிலவும் பரவலான பேரிடர் நிலைமை காரணமாக வெள்ளம், மரங்கள் விழுதல் அல்லது பிற பேரிடர்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேறு, மண், குப்பைகள் குவிந்து வாழ தகுதியற்றதாகிவிட்ட தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்க இந்த முற்பணத்தை உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிலத்தின் உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் இது வழங்கப்பட வேண்டும் என சுற்று நிருபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணத்தில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவனை வீதியில் துரத்தி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 6 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 தலைமறைவாகியுள்ளனர். கைதானவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கொலை சம்பவம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விளக்கமறியல் கைதி ஒருவரின் திட்டமிடலுடன் அவரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே நடைபெற்றதாக தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புபட்ட தாக்குதலாளிகளான மேலும் 2 தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்வதற்கு போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தில் உள்ள வன்முறை கும்பல்கள் 2 கிடையில் நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் மோதல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக கொக்குவில் சந்தைக்குள் கடந்த மாதம் இளைஞன் ஒருவனை சிலர் தலைக்கவசம் உள்ளிட்டவற்றால் மிக மோசமாக தாக்கியிருந்தனர். அது தொடர்பிலான சிசிடிவி காணொளிகள் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் நாடாளுமன்றில் ஜாலில் இயங்கும் வன்முறை கும்பல்கள் வட்டி தொழிலில் ஈடுபடும் மாபியாக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரியிருந்தார். போலீசாருக்கு ஏற்பட்ட கடும் அழுத்தம் காரணமாக கொக்குவில் சந்தைக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் தன்னை சிறைக்கு அனுப்பிய நபர்களின் கையும் காலும் வேண்டும் என கந்துவட்டி தொழிலில் ஈடுபட்டு வரும் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு கூறியுள்ளார். இதனையடுத்து அவரின் ஒழுங்கமைப்பில் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தாக்குதலுக்கு தயார்படுத்தப்பட்டனர். படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் தாக்குதலுக்கு முன்னர் குறித்த இளைஞனின் வீட்டுக்கு அருகாமையில் வசிக்கும் இளைஞன் ஒருவருடன் தொடர்பினை பேணி கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக இளைஞனின் நடமாட்டம் தொடர்பில் தகவல்களை சேகரித்துள்ளனர். இதற்காக தகவல் வழங்கிய இளைஞன் மற்றும் தகவல்களை பெற்றுக்கொண்ட தரப்பினர் புதிதாக 2 சிம் அட்டைகளை வாங்கி அவற்றின் மூலமே தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். அதன் அடிப்படையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளைஞன் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு கையொப்பம் வைக்க 2 அல்லது தனியேதான் செல்வார் என்பதனை உறுதிப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலை மேற்கொள்ள நாள் குறித்தனர். தெல்லிப்பள்ளியில் வட்டி தொழிலில் ஈடுபடும் நபருக்கு சொந்தமான வீடொன்றில் தாக்குதலுக்கான திட்டமிடப்பட்டு தாக்குதலுக்கான ஒத்திகையும் பார்க்கப்பட்டுள்ளது. சம்பவ தினத்தன்று ஞாயிற்றுக்கிழமை 2 மோட்டார் சைக்கிளில் தெல்லிப்பளை சந்தியில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் உள்ள உணவகத்திற்கு அருகாமையில் காத்திருந்துள்ளனர். மேலும் 2 திருநெல்வேலி சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் காத்திருந்துள்ளனர். கொக்குவிலில் இருந்து இளைஞன் தனது நண்பரின் மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டதும் கொக்குவில் பகுதியில் இருந்து 2 மோட்டார் சைக்கிளில் அவர்களை பின்தொடர்ந்து வந்துள்ளனர். திருநெல்வேலி சந்தி சிக்னல் விளக்கை தாண்டி மோட்டார் சைக்கிள் பயணித்ததும் திருநெல்வேலி சந்திக்கு அண்மையில் தாக்குதலுக்காக காத்திருந்தவர்களும் இளைஞனை பின்தொடர்ந்துள்ளனர். சந்தியில் இருந்து 500 மீட்டர் தூரம் வந்ததும் உணவகத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் தாக்குதலுக்கு தயாராக காத்திருந்தவர்கள் படுகொலையான இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிளுக்கு குறுக்கே தமது மோட்டார் சைக்கிளை செலுத்தி மோட்டார் சைக்கிளை வழிமறித்து பின்னால் இருந்த இளைஞன் மீது வாள்வெட்டு தாக்குதலை நடத்த முயற்சிக்க இளைஞன் இறங்கி வீதியில் ஓடியுள்ளார். அவ்வேளை இளைஞனை பின்தொடர்ந்து வந்த மற்ற 2 தாக்குதலாளிகளும் இடையில் வழிமறித்து வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட வேளை அவர்களிடமிருந்து தப்பியோட முயன்றும் கடுமையான வெட்டு காயங்களால் தப்பியோட முடியாது வர்த்தக நிலையம் முன்பாக விழுந்த வேளை இளைஞனின் காலை கணுக்காலுடன் வெட்டி துண்டாக்கிவிட்டு தாக்குதலாளிகள் தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் தாக்குதலாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற பாதைகளை கண்டறிந்தனர். அதன்போது உரும்பராய் பகுதியில் தாக்குதலாளிகள் தமது ஆடைகளை மாற்றி வாகனம் ஒன்றில் ஏறி தப்பி சென்றுள்ளனர். வாகனம் வன்னி பகுதியில் பயணித்துக் கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாகனத்தை போலீஸ் குழு வழிமறித்த வேளை வாகனத்தில் தாக்குதலாளிகள் 2 மற்றும் அவர்கள் தப்பி செல்ல உதவிய வாகன சாரதியும் தாக்குதல் சம்பவத்தை வழி நடத்தியவருமான கந்துவட்டி தொழில் செய்யும் தெல்லிப்பள்ளியைச் சேர்ந்த நபரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 3வரையும் அவர்கள் பயணித்த வாகனத்தையும் மீட்டு யாழ்ப்பாணம் கொண்டு வந்தனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் தாக்குதலுடன் தொடர்புடைய மேலும் 2 தலைமறைவாகியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து இதுவரையில் தாக்குதலாளிகள் தப்பி சென்ற வாகனம், தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், வாள், தாக்குதல் நடத்தும் போது அணிந்திருந்த ஆடைகள் என்பனவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மல்லாகம், தெல்லிப்பளை, கொக்குவில் பகுதிகளைச் சேர்ந்த 20 தொடக்கம் 25 வயது வரையிலானவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுக்க மன்றில் அனுமதி கோரியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும். அதன்படி எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும். குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும். எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையை மீட்டெடுக்க சர்வதேச நாடுகள் முன்வந்துள்ளன. அதன்படி நிதி மற்றும் பொருள் ரீதியாக நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளன. அதற்கமைய சர்வதேச மனிதாபிமான நட்பினூடாக நியூசிலாந்து அவசர மனிதாபிமான நிவாரணத்தை ஆதரித்து 1 மில்லியன் நியூசிலாந்து டாலரை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இதனிடையே டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து இலங்கை மீள்வதற்காக பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதன்படி 8,90,000 அமெரிக்க டாலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம், ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான அமைப்புகள் மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் என இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீன அரசாங்கமும் இலங்கைக்கு 1 லட்சம் அமெரிக்க டாலரை நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்துள்ளது. குறித்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியுள்ளதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. மேலும் அனர்த்த நிவாரண பணிகளை வலுப்படுத்தும் வகையில் இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சம்மேளனம் மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியன இணைந்து நன்கொடை திட்டங்களை ஆரம்பித்துள்ளன. இந்த 2 அமைப்புகளும் இணைந்து அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 10 மில்லியன் இலங்கை ரூபாயை திரட்டியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது.